ஏஐ இன்னைக்கு நம்ம 2021 வந்த ரோ 19 அப்படின்ற ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே மட்டும் இல்லை, ஒரு ரேரான ஸ்கிரிப்ட் இருக்க ஒரு படத்தோட கதையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் இவங்க ஒரு ஃப்ளைட்டில் இவங்க அம்மாவோட ட்ராவல் பண்ணும்போது ஒரு பயங்கரமான கிராஷ் ஆகி அந்த ஃப்ளைட்டை வந்து வெடித்து செத்துட்டு இருக்கும். இவங்க மட்டும் தான் எல்லாம் தப்பிச்சிருப்பான். அந்த இன்சிடென்ட் நடந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க பொண்ணை கூட்டிகிட்டு இவங்க ஒரு ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த ஃப்ளைட்டில் ஒரு கொடூரமான பேய்கிட்டையும் ஒரு பயங்கரமான சூனியக்காரிக்கிட்டையும் இவங்க அந்த இடத்துல வகையாக வந்து மாட்டிக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க கூட இருக்க ஒவ்வொரு பேசஞ்சரும் அந்த இடத்துல மர்மமான முறையில் வந்து இறந்து போகிறாங்க. இவங்க பார்க்குற ஒரு சில இல்யூஷன் மூலமாக இவங்க என்னெல்லாம் பண்ணி தப்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீன்லையும் பயங்கர ஹாரராக செம்ம சஸ்பென்ஸாக முடித்த கதை தான் இந்த படத்தோட முழு கதை. படத்தை டீட்டெயிலாக பார்க்க முடியுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க அந்த கதையை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் நடுவானத்தில் பறந்துக்கிட்டு இருக்க ஒரு ஃப்ளைட்டை கட்டுறாங்க. அந்த ஃப்ளைட்டில் ஒரு யாஸ்டர் ஒரு லேடிக்கு வந்து ஒரு காஃபி ஒன்று கொடுக்குறான். இவங்க வாங்கிட்டு தேங்க்ஸ்னு சொல்ல பக்கத்தில் இந்த லேடியோட பொண்ணு அவள் எழுந்திரிச்சு, என்னம்மா நம்ம வந்துட்டோம் அப்புறமே கேட்க, இன்னும் இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், நீ தூங்க அப்புறமே சொல்ல இவளும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து படுத்துறா. அவள் காலில் ஒரு மெட்டல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இவளால் சரியாக நடக்க கூட இல்லாது போல். இங்கே கட் பண்ணி வெளியே தான் கட்டுறான். இந்த ஃப்ளைட்டில் ஒரு ஃபேன் மட்டும் அது லைட்டாக வெடித்து அதுக்கு இந்த நெருப்பு வர இங்கிட்ட இந்த பொண்ணு அப்படியே பயந்து போயிட்டு தெரிவிக்கிறா. ஃப்ளைட் வந்து பயங்கரமாக ஆடுது. இங்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, எல்லோரும் வந்து சீட் பெல்ட்டை போடுங்கன்னு சொல்லிட்டு. இவள் திரும்பி அம்மா எங்கன்னு சொல்லி தேடினா இவங்க அம்மாவை பக்கத்தில் காணா. அம்மாவை அங்கிட்ட இங்கிட்டன்னு தேட இங்கிட்ட பின் சீட்டில் ஏதோ ஒரு சத்தோன்னு கேட்க அம்மா பின்னுக்கு தான் இருக்கான்னு சொல்லிட்டு இவள் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு சூனியக்காரி. அவங்க வந்து ஏதோ பயங்கரமான மந்திரம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். கையில் அப்படி ஒரு நூல்மே வச்சு அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து இந்த பொண்ணு பயப்பட இவங்க இங்கிட்ட திரும்பி இந்த பொண்ணை பார்க்குறாங்க பாருங்க. கண்ணெல்லாம் இப்படி வெள்ளையாக இருக்குது. இவள் பயங்கரமாக கத்த இங்கிட்ட வெளியே ஃப்ளைட்டில் இருந்த அந்த 2 ஃபேன் அது ரெண்டுமே வந்து இப்படி வெடித்து செதற இப்படியே அந்த படத்தோட டைட்டிலையும் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகி அப்படியே வந்து பனியை போட்டு விழுகுது. கட் பண்ணால் அடுத்த நாள் அந்த சின்ன பொண்ணு அவள் அந்த காட்டிலுக்கு அப்படியே தனியாக இவன் மட்டும் தான் தப்பிச்சிருக்கா. இதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து போடுறான். இப்படி ஒரு பயங்கரமான ஃப்ளைட் ஆக்சிடென்ட். அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் கேத்ரின் அப்படின்ற ஒரு 7 வயசு சின்ன பொண்ணு மட்டும் தான் தப்பிச்சிருக்கா. அப்படின்னமே இப்போ அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகி 10 வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அடுத்தது வந்து இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு. அந்த சின்ன பொண்ணு பெரிய ஆளாகி அவளுக்கு அந்த இடத்துல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு ஒரு புக் மாதிரி எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கா. அப்படின்ற மாதிரி இன்னொரு பேப்பரில் வர நம்ம ஹீரோயின் எழுதுன அந்த புக் அது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிடுது. இதனால இவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிற நிறைய பேர் வராங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகி இன்னையோட 20 வருஷம் ஆகுது. இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதை விட்டு எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்னு. இப்போ நான் எவ்வளோ ஓகே, அதுலேருந்து வெளியே வர நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன். இப்போ நான் ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டராக இருக்கேன். இதுதான் என் பொண்ணு டயானா அப்புறமே சொல்ல, சரி இத்தனை வருஷத்தில் 10 ரூபா கூட ஃப்ளைட்டில் போகல அப்படின்னு இல்லைன்னு சொல்கிறான். இங்கிட்ட வந்து டயானா இத்தனை வருஷமாக அம்மா எந்த ஃப்ளைட்லேயும் வந்து போனதில்லை. ஆனால் நாளைக்கு எங்கள் தாத்தாவை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் தடவை போகிறோம், எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறமே சொல்ல, அப்படியா இப்போ உங்களுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு இவங்க இல்லைன்னு சொல்கிறான். இங்கிட்ட டயானா சொல்கிறான், அம்மாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறதில்ல எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க காலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மெட்டல் அதில் வர சவுண்ட் மட்டும் தான் அம்மா கொஞ்சம் பயத்தை கொடுக்குது அப்படின்னு இவங்க ஏன்னு சொல்லி கேட்க இங்கிட்ட இவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்க இவங்க மறுபடி கேட்க இங்கிட்ட டயானா சொல்லிடுறா. திரும்ப கேட்காங்க, அத்தான் அம்மா எதுவுமே சொல்ல அப்படிமே சொல்ல இவங்களும் சரி 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் ஃப்ளைட்டில் போகிறீங்க, உங்களுக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் விட்டு வெளியே வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதனால உங்கள் ட்ரிப்பை வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு இவங்க வந்து அனுப்பி வைக்க இவங்க அங்கேருந்து கிளம்பி வரான். கட் பண்ணால் இவங்களோட ஃப்ளைட் அந்த இடத்துல வந்து டேக் ஆஃப்க்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. இவங்க அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் வரும்போது இவங்க நெஞ்சில் கை வச்சுட்டு தான் வராங்க. இவங்க நடந்தெல்லாம் அப்படியே வந்து லைட்டாக நான் போகிற இங்கே டயானா அவள் வந்து முன்னுக்கு ஓடிடா. இல்லை அப்புறமே சொல்லிவிட்டு இங்கிட்ட வந்தால் அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் வந்து இந்த ஏர்ஹோஸ்டர் அவங்களோட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் புக் பண்ண பிஸ்னஸ் கிளாஸ் அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு, இந்த ஃப்ளைட் எப்படி இருக்கு பாரு அப்புறமே சொல்ல, நான் என்ன பண்ணுறேன் சார், வெளியே வெதர் சரியில்லைனால அந்த ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ண இல்லைன்ட்டான், இந்த ஃப்ளைட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்புறமே சொல்ல, இங்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பொண்ணு இந்த சீட்டுக்கு வாமா அப்புறமே கூப்பிடுறான். இந்த பொண்ணு எனக்கு இந்த சீட் தான் பிடிச்சிருக்கு அப்புறமே சொல்ல, இது தான் நம்ம சீட் இங்கே வா அப்புறமே சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு எடுத்துக்கிறான். இவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து அந்த இடத்துல வைக்கும்போது ஒருத்தர் வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இவங்களோட வந்து இன்ட்ரோ வைக்கிறாரு, என் பேர் அலெக்ஸ்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு ஒரு வயசான கப்பல் அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். இங்கிட்ட அலெக்ஸ் சொல்கிறாரு, இந்த ஃப்ளைட் எவ்வளோ எம்டியாக இருக்குன்னு பாருங்கள், வெளியே வந்து வெதர் சரியில்லைனால எல்லோரும் வந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க போல் அப்புறமே சொல்ல, இங்கிட்ட வந்து சின்ன பொண்ணு சொல்கிறா, நானும் எங்கள் அம்மாவும் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்புறமே சொல்லிவிட்டு இவன் சிரிக்க இங்கிட்ட வந்து அந்த பிஸ்னஸ்மேன் அவர் வந்து ஏர்ஹோஸ்டரை கூப்பிட்டு, ஏன் இன்னும் டேக் ஆஃப் ஆகாமல் இருக்குது அப்படின்னு வெளியே இருக்க அந்த ஃபேன் அதெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கான். அதுக்கெல்லாம் வந்து இந்த சுடு தண்ணி
அது ஊற்றி அதெல்லாம் வந்து உருக்கிக்கிட்டு இருக்கதா இவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இவர் யாரோ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒருத்தன் தலையில் குள்ளா போட்டுட்டு இப்படி தாடியெல்லாம் வளர்த்துருக்கான். அவன் எதோ வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு இவன்ட்டு கையை திருப்பி இப்படி ஒரு மாய்க்கு பார்க்க இவர் அதை பார்த்துட்டு இங்கிட்டு வெளியே பார்க்குறாரு. அந்த சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த ஐஸ் அதெல்லாம் வந்து உருக்கிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்குள்ளே லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்போ மேலே பார்க்குறான், லைட்லாம் விட்டு விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட அலெக்ஸ் இவங்க பயப்படுறதை பார்த்துட்டு ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு மேலே லைட்டை கட்டுறான். அது அப்படி தான் ஏதாச்சும் லூஸ் கனெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நம்ம இவர் வந்து சொல்ல, இது பின்னுக்கு இருக்குது அந்த வாய்ஸ்னவன். அதில் வந்து அந்த பாட்டி அவங்க வந்து எனக்கு பயமாக இருக்குது, நான் போகிறேன், என்னால் முடியாது அப்புறமே சொல்ல, இங்கிட்ட வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரெஸ் அவங்க வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு போது நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்போ அந்த ஏர் ஸ்ட்ரெஸ் சொல்கிறான், நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. இல்லை நான் ஒரு டாக்டர் தான், என்னால் இதை ஹேண்டில் பண்ணிடும். இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேனிக் அட்டாக் தான். நீங்கள் இது தானே முதல் ஃப்ளைட்டில் போகிறீங்க, சரி எதுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்ல இவங்க சொல்கிறாங்க, எங்கள் பேரண்ட்டு கல்யாணத்துக்காக போகிறோம் அப்படின்னு. நீங்கள் இல்லாமல் எப்படி உங்கள் பேரண்ட்டு கல்யாணம் நடக்கும், அதனால கொஞ்சம் அமைதியாக இருங்க, மூச்சு இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்ல இவங்க அதெல்லாம் கேட்குறமே இல்லை. இவங்க ஏற்கனவே ஒரு சில மாத்திரையெல்லாம் வச்சுருப்பான், இதை போடுவேன் அவங்களுக்கு இருக்க இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இந்த மைண்ட் செட் அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்புறமே சொல்லிவிட்டு இவங்க அந்த மாத்திரையை கொடுக்க இவங்களும் அந்த மாத்திரையை போட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்களாம் உட்கார வச்சுட்டு இவங்க வந்து உட்காந்துமே இங்கிட்ட அலெக்ஸ் நீங்கள் டாக்டரா அப்புறமே கேட்குறாரு. இவங்களாம் ஆமான்னு சொல்கிறான். இங்கிட்ட ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப்க்கு வந்து ரெடி ஆகும்போது அந்த ஃப்ளைட் லைட்டாக வந்து ஆடுது. அதை பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. இங்கிட்ட அலெக்ஸ் ஃப்ளைட் வந்து இப்படி தான் டேக் ஆஃப் ஆகும்போது இப்படி தான் ஆடும் அப்புறமே சொல்கிறாரு. இவங்க வந்து டக்குன்னு எழுந்திரிச்சு வந்து இவங்க வந்து வாஷ்ரூமுக்கு போயிடுறாங்க. பின்னிக்க ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ நீங்கள் வாஷ்ரூமில் இருக்கக்கூடாது, வந்து சீட்டில் உட்காருங்க மேடம் அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் இவங்க அந்த இடத்துல வந்து முகத்தை கழுவுறதுக்காக வராங்க. இவங்களுக்குள்ள பயம், அந்த பயத்தை இவங்க பொண்ணுக்கிட்ட காட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து முகத்தை கழுவிட்டும் போது யார் தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம். இவங்க பயந்து விட்டு அப்படியே வந்து கதவை திறந்தா இவங்க இருந்து ஃப்ளைட். இப்போ என்னன்னு பார்த்தா இவங்க சின்ன வயசுல இருந்து அந்த வீடுமே இருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல இவங்க அம்மா பேசுகிற மாதிரிக்கே சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் ஒரு ரூமில் அந்த சத்தம் கேட்க இவங்க வந்து அந்த கதவை திறந்துட்டு இங்கிட்டு வெளியே வரான். என்னென்னு பார்த்தா இப்போ தான் பாத்ரூம் மட்டும் வெளியே வரான். இவங்களுக்கு ஒரு இல்லூஷன் மாதிரி வந்திருக்கு. இவங்க சீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு இங்கிட்ட திரும்பினா இவங்க பின்னுக்கு இப்படி ஒரு உருவம். அதை வந்து இவங்க வந்து ஃபீல் பண்ணிடுறான். யார் அது அப்புறமே இங்கிட்ட வந்து பார்த்தா இவங்க தோளில் வந்து இப்படி ஒரு கையன் படுது. யாருன்னு பார்த்தா அந்த ஏர் ஹோஸ்டல் தான். ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது, உங்க சீட்டுக்கு போங்க அப்புறமே சொல்ல அதுக்கப்புறம் அங்கேருந்து இவங்க சீட்டுக்கு வந்தால் இவங்க பொண்ணும் இந்த அலெக்ஸ் அவரும் வந்து அப்படியே வந்து ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஓகே தானே அப்புறமே கேட்க நான் ஓகே தான் அப்புறமே சொல்லிவிட்டு இவங்க பேக்கில் வந்து ஒரு சில மெடிசின்ஸ்லாம் எடுத்து வைக்கிறான். அது என்ன அப்புறமே சொல்லி கேட்க இங்கிட்ட வந்து டயானா எங்கள் அம்மா கொஞ்சம் பயம் இருக்குது, அதனால தான் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வயசில் இவங்க இப்படி ஒரு ஃப்ளைட்டில் வந்து போகும்போது அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, எல்லோரும் வந்து இறந்து போயிட்டான், அம்மா மட்டும் தான் அதில் தப்பிச்சாங்க அப்புறமே சொல்ல இங்கிட்ட வந்து இவர் சொரின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்ல, இப்போ எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்ல இவருக்கு ஒரு மாய்க்கு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் அப்படியே வந்து டேக் ஆஃப் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக இங்கிட்ட வந்து அந்த ஏர் ஹோஸ்டஸ் அவங்க 2 பேரையும் காட்டுறான். அவங்க காட்டும்போதே அப்படியே பயமுத்துற மாதிரி தான் காட்டுவான். இங்கிட்ட வந்து பாட்டி அவ்வளோதானா, நான் ரொம்ப வந்து பயந்துட்டேன் அப்புறமே சொல்ல இங்கிட்ட நம்ம ஹீரோன் வந்து அலெக்ஸ் கிட்டே சொல்கிறான், சாரி நான் கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு. நீங்கள் ஏன் சொரி கேட்குறீங்க, நான் செய்கிற வேலை அதனால தான் அப்படி நோயின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு. என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் ஒரு ரிப்போர்ட்டர் அப்புறமே சொல்ல இப்போ அந்த விஷயமா தான் போய்கிட்டீங்களா அப்படின்னு. இல்லை என்னோட வேலையை வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னு. ஏன் அப்புறமே கேட்க இவர் எதுவுமே சொல்லாமல் இருக்க அந்த நேரம் டயானா நான் ஒரு ட்ராயிங் ஒன்று வரைஞ்சிருக்கேன், இந்த ட்ராயிங்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவள் கொண்டு வந்து காமிக்க இங்கிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான், சரி லேட் ஆச்சு வந்து படு அப்படின்னு. எனக்கு ஒன்றும் டயர்டாக இல்லை அப்புறமே சொல்ல எனக்கு டயர்டாக இருக்குது, இப்போ நீ படுத்து தூங்க அப்புறமே சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து படுக்க வைக்க இங்கிட்ட வந்து அந்த பிஸ்னஸ் மேன் அவர் விஸ்கி குடிச்சிக்கிட்டு போது அவரே யாரோ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இங்கிட்ட திரும்பி பார்த்தா அந்த தாடிக்காரர் அவர் தான். அவர் வந்து இவரை பார்த்தா வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. என்ன ட்ராயிங் வரையிற அப்புறமே கேட்க இவன் இல்லைன்னு சொல்ல இங்கிட்டு கட் பண்ணி வெளியே ஃப்ளைட்டை தான் காட்டுறான். நல்லா நடுவானத்தில் இப்படி பறந்துக்கிட்டு இருக்கு, உள்ளத்தை காட்டுறான். எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே ரெட் கலர் லைட்டாக அப்படியே விட்டு எரியுது. டக்குன்னு அந்த கண்ணாடி எல்லாம் இப்படி ரத்தம் படிஞ்ச நிறைய கைகள் வந்து அந்த கண்ணாடியை டங்குன்னு அடிக்க ஒரு பயங்கரமான பேக்ரவுண்ட் பிஜிஎம்மோட அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறான். நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்க காலில் இருக்க ஒரு தழும்பே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வரான். இவங்க கேட்குறாங்க இந்த தழும்பு போகவே போகாது அப்படின்னு. ஒரு சில தழும்பெல்லாம் லைஃப் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றமே சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் சாப்பிடும்போது அவங்ககிட்ட எதையோ பார்த்துட்டு பயப்படுறான். இங்கிட்டு இவங்க அம்மா இதை பார்த்துட்டு என்னத்தை பார்த்து பயப்படுறா அப்படின்னு அவங்ககிட்ட இந்த பொண்ணு பார்க்குறா. இவங்க அம்மா முகத்தெல்லாம் பயங்கரமான காயமாக இருக்குது. அம்மா நீங்கள் இறந்துட்டீங்க தானே அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில், அப்போ நீங்கள் யார் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இவங்க அம்மா வந்து சொல்கிறான். என்னம்மா உனக்கு மறுபடியும் வந்து இந்த மாதிரி இல்யூஷன்ஸ் எல்லாம் வருதா, நம்ம போன ஃப்ளைட் அது லைட்டாக ஆடினுச்சு அவ்வளோதான், நம்ம வந்து சேஃபாக வந்து லேண்ட் ஆகிட்டோம், உனக்கு வர இல்யூஷன் அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சமாதானப்படுத்திட்டு
இவங்க அம்மா போய்ட்டு அவனை இருக்கிறதெல்லாம் வந்து இவங்க வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு பார்க்குறா பாருங்க, அவங்க அம்மா இப்படி கை காலை வந்து பயங்கரமாக தான் உடச்சிக்கிறான். இப்போ அதை பார்த்துட்டு பயப்பட இங்கிட்டு திரும்புகிறான் பாருங்க, அந்த ஃப்ளைட்டில் இருந்த அந்த சூனியக்காரி தான். இவங்க அதை பார்த்துட்டு மிரண்டு போய்ட்டு கத்த, என்னென்னு பார்த்தா இது வந்து உங்களுக்கு ஒரு கனவு தான், ஃப்ளைட் வந்து லைட்டாக வந்து ஆடுது. இங்கிட்டு இவங்க பொண்ணு வேறு பயப்படுறா, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து சமாதானப்படுத்தும் போது இங்கிட்டு நம்ம ஹீரோ இப்படி தான் அடிக்கடி நடக்கும் ஆனால் சரியாயிரும். அப்புறமே இங்கிட்ட வந்து ஹீரோ சொல்ல, இங்கிட்ட வந்து அந்த பிஸ்னஸ் மேன் அவர் வந்து விஸ்கி குடிக்கும்போது அவர் மேலே வந்து ஊற்றிக்கிறாரு. இங்கிட்ட அந்த வயசான பாட்டி அவங்க கொஞ்சம் பயப்பட அந்த தாத்தா வந்து அவர் சொல்கிறாரு, ஒன்றும் பயப்படாத, நம்ம சேஃபாக வந்து லேண்ட் ஆயிடுவோம், அந்த இடத்துல நம்ம பேரை நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்களை வந்து இங்கிட்ட சமாதானப்படுத்திக்கணும் போது அந்த தாத்தா அவருக்கு டக்குன்னு அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக்மே வந்துடுது. அவர் வலி தாங்க முடியாமல் அப்படியே வந்து மயங்கி விழுக இங்கிட்ட வந்து பாட்டி அவங்க வந்து கத்த தொடங்கிறான். எல்லாரும் அந்த இடத்துக்கு அவசர அவசரமாக ஓடி வந்துடுறான். நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து அவர் தூக்கி இப்படி கீழே வைங்க அப்படின்னு சொல்ல இங்கிட்ட அந்த பிஸ்னஸ் மேன் சொல்கிறாரு, நீ யார் இன்சார்ஜ் எடுத்துக்க அப்படின்னு. நான் ஒரு டாக்டர், நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பணியை படுக்க வச்சு இவங்க வந்து சிபிஆர்லாம் பண்ணுறான். அவர் பயங்கரமாக வந்து துடிக்கிறாரு. இங்கிட்டு போய்ட்டு ஆக்சிஜன் மாஸ்க் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர அந்த ஏர் ஸ்ட்ரெஸ் போக இங்கிட்டு நம்ம ஹீரோயின் சிபிஆர் பண்ணிக்கிட்டு போது அந்த இடத்துல அவர்கிட்ட கண்ணு வந்து இப்படி வெள்ளையாக மாறுது, அந்த சூனியக்காரியோட கண்ணுமே. இவங்க இதை பார்த்துட்டு பயப்பட இவர் எந்திரிச்சு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இவர் ஒரு சில மந்திரங்கள்லாம் சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு கையெல்லாம் தட்டி விட்டு இவங்க அந்த பக்கம் போய் விழுந்துக்க இங்கிட்டு நம்ம ஹீரோ அவர் வந்து கத்துறாரு, என்னாச்சு இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல இவங்க அப்படியே வந்து பயந்து போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னத்தை பார்க்குறாங்கன்னா அந்த பக்கம் ஒரு சீட்டுக்கு பின்னுக்கு இப்படி ஒரு கோரமான ஒரு கை, அந்த கையை இப்படி ஒரு சீட்டில் வைக்க இங்கிட்ட அந்த தாத்தா அவர் வந்து துடிச்சு இவர் வந்து இறந்து போகிறாரு. இங்கே இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு, என்ன நினச்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து யாருக்குமே புரியல. இங்கிட்ட ஹீரோயின் அவங்க வேறு பயங்கர அதிர்ச்சியில் இருக்கான். அந்த பார்த்து வெளியே இந்த ஃப்ளைட் வந்து அப்படியே பயங்கரமாக ஆடி அப்படியே வந்து பணியை போக அந்த இடத்துல இருக்க ஆக்சிஜன் மாஸ்க் அதெல்லாம் வெளியே வந்துடுது. இங்கிட்டு பொண்ணு ஒரு பக்கம் கத்துறா. இவங்க பொண்ணுக்கிட்ட ஓடி வர இங்கிட்ட வந்து ஏர்ஸ்டஸ் உங்கள் பொண்ணு அந்த இடத்துல சேஃபாக தான் இருக்கா, நீங்கள் சேஃபாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிடும். அந்த ஏர்ஸ்டஸ் அவங்க வந்து பார்க்குறான் இந்த பொண்ணு ஸ்மார்ட்டாக அவள் வந்து வெளிலனா வந்து அந்த மாஸ்க்கெலாம் எடுத்து மூக்கில் போட்டுக்கிட்டா குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் எடுக்க அந்த இடத்துல ஃப்ளைட் நல்லா அடி இவங்க மேலே போய்ட்டு அடிபட்டு இவங்க மயங்கி விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃப்ளைட் ஆர்டரெல்லாம் நின்று அப்படியே கொஞ்சம் அமைதியாக நம்ம ஹீரோன் அங்கேருந்து ஓடி வந்து இவங்க பொண்ணை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். என்னை நீங்கள் விட்டு போயிட்டீங்கன்னு நான் பயன்ட்டு அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து டைட்டாக வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். இங்கிட்டு நம்ம ஹீரோ அந்த கீழே வந்த ஏர்ஸ்டஸ் அவங்கள வந்து தட்டி அப்படியே வந்து எழுப்புறாரு. அவர்கிட்ட கை வந்து இப்படி நடுங்குது. அதை வந்து நம்ம ஹீரோன் வந்து பார்த்துறான். இங்கிட்ட எல்லாரும் அந்த வயசுன்னு அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க அவரை கொண்டு போய்ட்டு அந்த ரூமில் வைக்கலான்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறான். ஒரு ஏர்ஸ்டஸ் சொல்கிறான், எல்லாரும் அவங்க சீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்ல இங்கிட்டு இவங்க பொண்ணை வந்து சேஃபாக ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து நான் ஒரு வயசை வந்து கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்க 20 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் ஃப்ளைட்டில் போகும்போது என் பின்னுக்கு இப்படி ஒரு சூனியக்காரி நிறைய மந்திரங்கள்லாம் போட்டுக்கிருந்தா, அவள் தான் ஏதோ பண்ணியிருக்கா, அதனால தான் அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிருக்கு, அதுலேருந்து தப்பிச்சது நான் மட்டும்தான். இப்போ நான் மறுபடியும் 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு என்னை கொள்றதுக்காக அவள் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டு என்ன வளர்ற அப்படின்ற மாதிரி சொல்ல நான் சொல்கிறத நம்பலை அப்படின்னு நினைக்கி இங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட பேக்கில் பார்த்தேன், அந்த மாத்திரையெல்லாம் போட்டால் நிறைய இல்யூஷன்லாம் வரும், அதனால எதையும் போட்டு குழப்பிக்காங்க, உங்களோட சீட்டுக்கு போங்க அப்படிமே சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இன்னொரு சீட்டில் சேஃபாக வச்சுட்டு நீ ஏதாச்சும் ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டு நான் வரேன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து அதை பாட்டிக்கிட்டு வரான். என்னை மன்னிச்சிருங்க, சாரி, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல நீ என்னம்மா பண்ணுவேன், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கி நீங்கள் ஏன் கூட வந்து உட்காந்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கேட்க இல்லை பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கேன் அப்படிமே சொல்லிவிட்டு இவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் இவங்க வந்து உட்காந்துக்க இங்கிட்டு இவங்க பொண்ணை கூப்பிடலான்னு இருந்தால் அந்த பொண்ணு ஒரு ட்ராயிங் ஒன்று வரைஞ்சி காட்டுறா. இவங்க போகிற அந்த ஃப்ளைட் தான் இவங்களை வந்து கடைசி ரோ, அதாவது ரோ 19 அதில் உட்காந்துருக்குமே இந்த பொண்ணு வந்து வரைஞ்சி வச்சுருக்கா. நம்ம சீட் வேறேம்மா அப்படின்னு நினைக்கி இல்லைம்மா இந்த ஃப்ளைட்டுக்கு வந்தோடனே நான் கூட சொன்னேன் இந்த சீட்டில் போய் உட்காந்துக்கலான்னு, நீங்கள் தான் வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு நினைக்கி அப்படியா சரிம்மா வான்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கூட்டிகிட்டு வரான். இங்கிட்ட ஹீரோ கேட்குறாரு அந்த பாட்டி ஓகே அவ்வளோன்னு கேட்க இவங்க ஆமான்னு சொல்கிறான். சரி உங்கள் கை நடுங்கிறத பார்த்தேன், எதுக்காக நீங்கள் வந்து பயப்படுறீங்க அப்புறமே கேட்க இங்கிட்ட இப்போ தான் அவர் சொல்கிறாரு இவர் ரிப்போர்ட்டராக இருக்கும்போதே ஒரு டெரரிஸ்ட் கேங் கிட்ட இவர் வந்து மாட்டிக்கிட்டாராம். அங்கே மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு தான் இவர் அவங்ககிட்ட தப்பிச்சு வந்தாராம். அப்போலேருந்து எப்போல்லாம் பயம் வருதோ அப்போல்லாம் அவர்கிட்ட கை வந்து இப்படி நடுங்குமா அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். எனக்கு என்னமோ இந்த ஃப்ளைட்டில் வந்து ஏதோ நடக்க போகுதுன்னு தான் தோணுது. நான் அந்த ஃப்ளைட்டுக்கு வந்தோமே என்னோட அம்மாவோட வயசை வந்து நான் கேட்டேன், எனக்கு என்னமோ அவங்க வந்து என்னை வார்ன் பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி இங்கிட்ட ஹீரோன்னு சொல்ல இங்கிட்ட இதெல்லாம் கேட்டு இவர் இன்னும் குழம்ப இங்கிட்ட அந்த பிஸ்னஸ் மேன் அவரை தான் கட்டுறான். அவர் இருக்க அந்த சீட்டுக்கு மேலே ஏதோ ஒரு மெடிசின் வந்து லீக் ஆகி இப்படி ட்ரப் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட வந்து தாடிக்காரன் அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்கலான்னு வந்தால் அவர் வந்து எல்லாத்தோட சாம்பலும் காத்தோட காத்தா கரைஞ்சி அப்படியே வந்து மறைஞ்சு போக போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வியடாக பேச இவன் நான் பைத்தியக்காரமே பேசுகிறான்னு சொல்லிட்டு இவர் வந்து உட்காந்துக்கிறாரு.
இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க காலை கட்டுறான். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு தழும்பு ஒன்று இருந்துச்சு, அந்த தழும்பு இந்த ஃப்ளைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுச்சு அப்புறமே சொல்ல. அதேபடி அப்புறமே எங்கிட்ட வந்து ஹீரோ கேட்க இவங்க சொல்கிறாங்க, நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, இந்த ஃப்ளைட்டில் இருக்க கேப்டன் அவர்கிட்டேருந்து எந்த ஒரு மெசேஜும் நம்மளுக்கு வரல அப்படின்னு. வெளியே வந்து வெதர் சரியில்லை, அதனால கூட இருக்கலாம் அப்படின்னுமே இவர் வந்து சொல்லிவிட்டு எனக்கு தலையெல்லாம் வலிக்குதுன்னு இவர் வந்து தலையில் கை வச்சுக்க. இங்கிட்ட வந்து இவங்க பொண்ணு பின்பக்கமாக திரும்பி யார் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. யார் கூடமா பேசுகிற அப்படின்னு அங்கே ஒரு பொண்ணு இருந்தாமா அப்படின்னு இவங்க திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துலேருந்து சரணு ஏதோ ஒரு உருவம் போக இவங்க எந்திரிச்சு பார்க்குறான். அந்த இடத்துல யாருமே இல்லை. இங்கிட்ட வந்து உங்கள் பொண்ணை வந்து கட்டி பிடிச்சிக்கலாம். அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் வந்து என்னை மறுபடியும் தனியாக விட்டுட்டு போயிருவீங்கன்னு அவள் சொன்னா அப்படின்னு. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சமாதானப்படுத்த இங்கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். வெளியே வந்து ரொம்ப அந்த வெதர் சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால இங்கே இந்த பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல நாங்கள் லேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் அவங்க இதை கிட்ட மிரள்றான். என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்க 20 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த ஏர்போர்ட்டில் தான் லேண்ட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்ல. இங்கிட்ட வந்து இந்த பிஸ்னஸ் மேன் அவன் வந்து செம்மையாக கடுப்பாயிடறான். அந்த ஏர்போர்ட்டில் ஏன் லேண்ட் பண்ணுறீங்க, எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு லேட் ஆகுது அப்படின்னு. இங்கே பாருங்கள், உங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண இல்லாது, நாங்கள் சொல்கிறது கேளுங்க, போய்ட்டு உங்கள் சீட்டில் உட்காருங்க, அப்படி இல்லைனா உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட. இவன் செம்ம கடுப்பாய் அந்த சீட்டில் வந்து உட்காந்துடுறான். இங்கிட்ட வந்து பொண்ணு அவள் வேற பயப்பட தொடங்கிறா. அம்மா என்னை விட்டுட்டு போயிறாங்க, அந்த பொண்ணு வேற இந்த இடத்துல ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்கிறா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க சமாதானப்படுத்திக்கும் போது இங்கிட்ட என் தாடிக்காரன் அவன் வந்து இந்த பிஸ்னஸ் மேன் அவர் வந்து சிகரெட் பிடிக்கணுமே ஒரு ட்ராயிங் ஒன்று வரைகிறான். இங்கிட்ட பிஸ்னஸ் மேன் தான் காட்டுறான். அவர் ஒரு சிகரெட் ஒன்று எடுக்க பனியை வந்து இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் அதை வந்து இந்த ஏர்ஸ்டர் அவங்க வந்து எடுக்க மறந்துட்டான். அதுலேருந்து கேஸ் வந்து இப்படி லீக் ஆகிட்டு இருக்கு. இது லைட்டர் எடுத்து இவர் பற்ற வைக்க இதை வந்து நம்ம ஹீரோன் பார்த்துட்டு பற்ற வைக்கன்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு ஓடியார இவர் வந்து பற்ற வச்சிடறாரு. மேலேருந்து வந்து அந்த மெடிசின் அது வந்து ஒரு கெமிக்கல் மாதிரி போல் அது வந்து இப்படி டக்குன்னு பற்றிக்குது. பனியை கேஸ் சிலிண்டர் அதில் இருக்க கேஸ் போட்டும் இவர் அப்படியே வந்து கொழுந்து விட்டே எறிகிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோன் பயங்கரமாக வந்து பயப்படுறான். அப்போ அவர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த சூனியக்காரி விட்டு முகம் இவங்களுக்கு விளங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பயங்கரமாக கத்துறான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு பெட்ஷீட் எடுத்து அவர் மேலே போட்டு அந்த நெருப்பை வந்து இவர் வந்து அமர்த்திடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட்டை எடுத்து பார்த்தா இவர் இப்படி எரிஞ்சு கருகி போயிட்டுருக்காரு, ஆனால் உயிர் இருக்குது. இங்கிட்ட எல்லாரும் அந்த இடத்துல அடுத்ததான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பயந்து போயிட்டுருக்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ தானே பார்த்துட்டு இவருக்கு தலைவலி வந்துடுது. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவர் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவங்க பொண்ணை தேடி வந்தால் அந்த இடத்துல பொண்ணை காணா. ஒரு சீட்டில் அந்த கோரமான அந்த கருப்பு உருவம் அதை பார்த்துட்டு இவங்க கிட்ட வர இவங்க பொண்ணு உங்களை கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்க இவங்களும் ஒவ்வொரு சீட்டாக அப்படியே தேடிக்கிட்டு வந்து வெளியே பார்க்குறான் பாருங்க. அப்படியே இங்கே வாரத்துக்கு ஒரு நாளைக்கு முழுக்க என்ன நினச்சின்னு சொல்லிட்டு ஒரு இல்யூஷன் மாதிரி வருது. இவங்க ஒரு இடத்துல படுத்திருக்காங்க. உங்கள் பொண்ணு வந்து நாளைக்கு வந்து நம்ம ஃப்ளைட்டில் போக போகிறோம், உங்களுக்கு பயமாக இருக்க அப்புறமே கேட்க இவங்களும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்க அப்புறமே சொல்ல, சரி வாங்க போய்ட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கூட்டிகிட்டு வரா. இவங்களும் பாத்ரூமுக்கு வந்து இவங்க வளமையாக போடுற ஒரு சில மெடிசின்ஸ்லாம் எடுத்து போடலான்னு சொல்லி வரான். அதுக்கப்புறம் அதெல்லாம் தூக்கி வீசிட்டு இங்கிட்ட வந்து பொண்ணு தேடி இருந்தா பொண்ணு அந்த இடத்துல காணோம். அப்படியே ஒவ்வொரு இடமா வந்து தேடிக்கிட்டு போது அம்மா நான் இங்கே இருக்கேன் அப்புறமே இவன் வந்து கத்துறா. இவங்க சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இவங்க வீட்டு முன் கதை யாரோ வந்து தட்டுறான். இவங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த கோரமான அந்த கருப்பு உருவம் தான். இதை பார்த்து இவங்க பயந்து அப்படியே வந்து கீழே விழுக இங்கிட்ட அந்த இல்லூஷன் இல்லாமல் போக அந்த வயசான லேடி அவங்க வந்து ஏமா நீ கீழே உட்காந்துருக்க அப்புறமே கேட்க இப்போ தான் அவங்க சுயநினைக்கே வராங்க. இங்கிட்ட திரும்பி பொண்ணு இங்கே அப்புறமே தேடினா அந்த பொண்ணு நான் எவ்வளோ கூப்பிட்டேன் ஏமா என்னை கண்டுக்காமல் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கட்டி பிடிச்சி அழுகிறா. இதுக்கப்புறம் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்புறமே இவங்க வந்து சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார், கொஞ்சம் வந்து பாரு அப்புறமே சொல்ல இவங்க வந்து பார்க்குறான். அவர் மூச்சுட்டு வந்து கஷ்டப்படுறாரு. இவங்க வந்து தலையை வந்து இப்படி பிடிச்சிங்க அப்போ அவர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறமே இவங்க வந்து சொல்லிட்டு இங்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஒரு சில மெடிசின்ஸ்லாம் எடுக்கலாம்னு வந்தால் அந்த தாடிக்காரு அவர் வந்து இவர் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்ட இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து செம்ம கடுப்பாயிடும். இங்கே ஒருத்தர் இப்படி சாக கிடக்கிறாரு, நீங்கள் என்னென்ன இப்படி வரைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்புறமே இவரை வந்து பிடிச்சி கத்த இங்கே ஹீரோ வந்து அமைதியாரு. அங்கே பாரு உன் பொண்ணு பார்த்துட்டு பயப்படுறா. அப்புறமே சொல்ல இங்கே ஹீரோன்னு பார்க்குறான். அந்த பாட்டி அவங்க வந்து இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவங்க வந்து வாஷ்ரூம் எடுக்க போகிறாங்க. இங்கிட்ட அந்த பிஸ்னஸ் மேன் அவர் வந்து ஏதோ வந்து சொல்ல ட்ரை பண்ணுறாரு. இவங்களால அதை புரிஞ்சுக்க முடியல. இங்கிட்ட அந்த தாடிக்காரு அவர்கிட்ட ஃபோன் எடுங்க, அவர்கிட்ட ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கும் அதை தான் பார்க்கணும் அப்படின்றமே இவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு. இங்கிட்ட நம்ம ஹீரோன்னு இதை பார்த்துட்டு இவங்களாம் வந்து ஃபோன் எடுத்து கட்டுறான். அவர் அதை பார்த்த வாக்கிலே இவர் வந்து இறந்து போகிறாரு. இவரை வந்து காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஹீரோயின் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறான். நம்ம ஹீரோ ஒரு பெட்ஷீட் எடுத்து அவர்கிட்ட மேலே வந்து போடுறாரு. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் அந்த தாடிக்காரர்கிட்ட வந்து சாரி என்னை மன்னிச்சிங்க நான் கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்ல அப்புறமே இவர் வந்து சொல்கிறாரு. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் அவங்களோட செயின் வந்து இப்படி வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஏன் அதை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க அப்புறமே இந்த தாடிக்காரர் கேட்க எங்கள் அம்மா கடைசியாக எனக்கு கொடுத்தது, இது இருந்தால் எனக்கு எந்த பயமும் இருக்காது, இந்த செயின் எனக்கு ரொம்ப லக்கான செயின் அப்படின்னு. அப்படின்னா அந்த செயினை இன்னும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க அப்புறமே இவர் வந்து சொல்ல இவங்க அதை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி இவங்க பொண்ணை கூட்டிகிட்டு இவங்க சீட்டுக்கு வரான். அந்த பாட்டி வாஷ்ரூம் போயிட்டு மிச்ச நேரம் ஆச்சு இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த இடத்துல கதவை தட்டுறான். அப்போ அந்த ஏர் ஹோஸ்டஸ்
அவங்க வந்து அவங்க சீட்டுக்கு போங்க அப்படின்னு உள்ளே போனாங்க. மிச்ச நேரம் ஆச்சு. அவங்க ஹஸ்பண்ட் நேரம் இறந்து போயிருக்காரு. அவங்க வேறு பயத்தில் இருந்தாங்க. உள்ளே போய்ட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, கதவை தருங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் சீட்டுக்கு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அதெல்லாம் எல்லாத்தையும் எனக்கு அவங்களை இப்போயே பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கதவை தட்டுறாங்க. இன்னொரு ஏர்ஸ்டர்ஸ் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க வந்து சாவி எடுத்து கொடுக்க இவங்க வந்து கதவை திறக்க இங்கிட்ட அந்த தாத்தா அவர் வந்து இப்படி கண்ணை திறக்கிறாரு பாருங்க. கண்ணெல்லாம் அப்படியே வெள்ளையாக இருக்குது. இங்கிட்ட இவங்க கதவை திறந்து பார்த்தா உள்ளே வந்து அந்த பாட்டியை காணோம். ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. எங்கே அவங்க போனாங்க அப்படின்னு முதல்ல யாராச்சும் உள்ளே போனதுன்னு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். அந்த பாட்டி உள்ளே தான் போனால் அப்படின்னா அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு இங்கே பாருங்கள், இங்கே நடந்த ஒரு சில விஷயங்களால உங்களுக்கு இதெல்லாம் ஒரு இல்யூஷனுமே வந்திருக்கலாம் அப்படின்னு இல்லை, அந்த பாட்டியை நான் பார்த்தேன். அவங்க பேர் வந்து கண்டிப்பாக பேசஞ்சர் லிஸ்ட் அதில் இருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணுங்க அப்படின்னு சரி நான் செக் பண்ணுறேன், நீங்கள் இப்போ உங்கள் சீட்டுக்கு போங்க அப்படின்னு இவங்க அங்கேருந்து கிளம்பி இவங்க சீட்டுக்கு வரும்போது இங்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த தாத்தா அவர்கிட்ட கண்ணு இப்படி வெளியே இருக்கிறத பார்த்துட்டு இவங்க பயப்படுறான். டக்குன்னு இவர் வந்து பிடிக்க வர இவங்க தடுமாறி இந்த ரோ 19 அதில் போய்ட்டு விழுக நிறைய இப்படி கோரமான கைகள் வந்து இவங்களை பிடிச்சி இவங்க தலைமுடியை பிடிச்சி ஒரு கை ஒன்று இருக்குது. இவங்களை பிடிச்சி அப்படியே அந்த சீட்டில் வச்சு அமுக்க இவங்களுக்கு சின்ன வயசில் நடந்த சில விஷயங்கள்லாம் அந்த இடத்துல இல்யூஷனாக வருது. இவங்க ஃப்ளைட் வந்து பயங்கரமாக ஆடினது, இவங்க பின்னுக்கு அந்த சூனியக்காரி ஒரு சில மந்திரம்லாம் போட்டுக்கிருந்தது, அதெல்லாம் ஞாபகம் வர இவங்க பயந்து அப்படியே வந்து கத்திக்கிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல அந்த தாத்தா அவர் வந்து நார்மலாக தான் இருக்காரு. அந்த இடத்துல அந்த பேய் அதெல்லாம் எதையுமே காண இவங்களை சுற்றி என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் இவங்க வந்து குழம்பி போகிறான். ஆனால் எதுவும் வந்து நடக்க போகுது அப்படின்னுமே இவங்க வந்து பயந்துகிட்டே இங்கிட்டு திரும்பி பார்த்தா பைலட் இருப்பார். அந்த ரூமில் இப்படி ஒரு உருவம் வந்து அந்த கதை வந்து மூட இவங்க அங்கேருந்து வந்து இவங்க பொண்ணு வந்து தரத்தன்னு இருக்கிறான். இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்ல எங்கள் ஹீரோ சொல்கிறாரு, அமைதியாரு, உன் பொண்ணு பயப்படுறா பாரு அப்படின்னு இங்கிட்டு இந்த பொண்ணு வேற கையை வந்து தட்டி விட்றான். என்னை நம்புறதுன்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு இங்கிட்டு ஹீரோ திரும்பி பார்க்குறான். என்னென்னா நம்ம ஹீரோட கண்ணுலேருந்து இப்படி ரத்தம் வருது. இதை பார்த்துட்டு இவங்களாம் பயந்துக்கிட்டு இங்கிட்ட இருந்தால் அந்த ஏவஸ்டர் அவங்க வந்து வழி மறிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்ததுலேருந்து இந்த கேப்டன் அவர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் உள்ள அவர் இருக்க ரூமுக்கு போகணும், என்னை உடனே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல இங்கிட்டு இன்னொரு ஏவஸ்டர் பண்ணுறப்பா அவள் வாயிலேருந்து இப்படி தனியாக அந்த இடத்துல வாந்தி எடுத்து அவள் வந்து அந்த இடத்துல கீழே வந்து இறந்து போகிறா. இதை பார்த்து நல்லா வந்து பயந்துடுறான். இவங்களுக்கு தள்ளி விட்டுட்டு இங்கிட்ட ஓடி வந்தா அந்த தாடிக்காரன் அவன் வந்து அந்த பொண்ணு இப்படி தான் இறந்து போவான்னு சொல்லிட்டு அதை வந்து படமாக வரைஞ்சி வச்சுருக்கான். இவங்க அந்த ட்ராயிங்கை பிடிங்கி விட்டு எப்படி நடக்க போகலாம் முன்னாடியே நீ வந்து வரைஞ்ச அப்படின்னுமே அந்த ட்ராயிங் எடுத்து பார்த்தா இது வரைக்கும் இந்த ஃப்ளைட்டில் என்னெல்லாம் நினச்சோ அதெல்லாம் அந்த ட்ராயிங்கை வந்து வரைஞ்சி வச்சுருக்கான். இவனே வரைஞ்சி வச்சுருக்கான். இது என்ன அப்புறமே கேட்க இவன் டக்குன்னு அப்படியே அந்த காற்றோட காற்றா இப்படி வந்து எரிஞ்சு அப்படியே கரைஞ்சி மறைஞ்சு போயிடுறான். இதை பார்த்தா அலறிக்கிட்டே இவங்க பொண்ணை கூட்டிகிட்டு இந்த பைலட் அவர்கிட்ட ரூம் கதை வந்து தட்டுறாங்க. இங்கே டீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் சொல்கிறது கேளு, இதெல்லாம் உனக்கு வர இல்லூஷன் தான். இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இவர் மண்டையிலேருந்து இப்படி நிறைய ரத்தம் வந்து இவர் அந்த இடத்துல கீழே வந்து இறந்து போகிறாரு. அவர்கிட்ட கண்ணு அப்படியே வந்து வெளியாக மாறுது. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பயங்கரமாக கத்த இங்கிட்டு இன்னொரு ஆஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு அமானுஷம் அப்படியே தரத்தரன்னு இப்படி அந்த இடத்துல தூக்கி இழுத்துட்டு போகுது. எல்லாருமே இறந்துட்டான். இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இங்கிட்டு இவங்க பொண்ணு வந்து பயங்கரமாக அலற உன்னை நான் எப்படி காப்பாற்றிடுவேன் பயப்படாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த கதவை அடிச்சுட்டு பொண்ணை கூட்டிகிட்டு இங்கிட்டு வந்தால் இவங்க எப்படி ஒரு பேசஞ்சர் சீட்டில் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இருக்குது. இவங்க மறுபடியும் ஓடி வந்து அந்த ஃபைலில் இருக்க அந்த கதை அதை வந்து உடச்சிட்டு இங்கிட்டு வந்தால் மறுபடியும் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வரான். இப்படி இவங்க திரும்ப வரான். ஆனால் வந்த இடத்துக்கே தான் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கான். இவங்க ஒன்றும் தெரியாமல் அப்படியே வந்து குழம்பி போக கடைசியாக ஒரு இடத்துல வந்து நிற்கிறான். இங்கிட்டு திரும்பி பார்த்தா பொண்ணை காணாம். டேனா எங்கே போனேன் அப்புறமே கேட்க அந்த பொண்ணு ரோ 19 அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் வாங்க அப்புறமே சொல்ல இங்கிட்டு ஹீரோன்னு பார்க்குறான். இவங்க பொண்ணு பக்கத்தில் இப்படி ஒரு அமானுஷமான உருவம். இவங்க அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி வரான். அது அப்படியே வந்து ஸ்லோ மோஷனில் காமிக்க இப்போ உடைக்கிறாங்க. இந்த படத்தோட ஒட்டுமொத்த ட்விஸ்ட்டையும் சரியாக 20 வருஷத்துக்கு முன்னுக்கு நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருக்கப்ப இவங்க அம்மாவோட அந்த ஃப்ளைட்டில் போகும்போது அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிருக்கு. அந்த ஃப்ளைட்டில் வந்து அந்த சூனியக்காரி எல்லோரும் இப்படி ஃப்ளைட்டில் வந்து இறந்து போகிறதா இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இந்த சின்ன பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சில மந்திரம்லாம் போட்டிருக்காங்க. அந்த மந்திரத்தில் இவங்க அந்த ஃப்ளைட் கிராஷ்லேருந்து எப்படி தப்பிக்க போகிறான், தப்பிச்சதுக்கப்புறம் இவங்களோட லைஃப் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு இல்யூஷன்மே கொடுத்துருக்காங்க. இவங்க இப்படி ஓடி வர இப்படி ஒரு சொலன்மைக்கு கருப்பு கலரில் ஒரு உருவம் வந்து இவங்களோட சின்ன வயசு முகம் வர இங்கிட்டு கட் பண்ணி இவங்க சின்ன வயசில் 20 வருஷத்துக்கு முன்னுக்கு போன அந்த ஃப்ளைட்டை தான் காட்டுறாங்க. அந்த ஃப்ளைட்டில் ஒருத்தர் வந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பார். இங்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கார், ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார், 2 வயசானவங்க இருக்கான். இங்கிட்ட வந்து ஹீரோயினும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. அந்த வயசானவர் அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்துல கீழே மயங்கி விழுக இவங்க போய்ட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ண நான் சொல்கிறத கவனமாக கேளு அப்படின்ற மாதிரி அந்த சீட் பின்னிக்கிருந்து அந்த சூனியக்காரை பாட்டி அவங்க வந்து சொல்கிறாங்க. இங்கிட்ட ப்ரெசண்டில் அவங்க வந்து அவங்க சின்ன வயசு முகத்தோட இப்படி இடிப்பட்டு கீழே விழுக இவங்க பொண்ணு வந்து அம்மான்னு சொல்லி கத்த இங்கிட்ட வந்து இவங்க பொண்ணை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நாங்கள் முதல்லேருந்து இதை தான் உங்களுக்கு சொல்கிறோம், நாங்கள் சொல்கிறத சரியாக கேளுங்க அப்புறமே சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ தான் யோசிச்சு பார்க்குறோம். இவங்க பொண்ணு வந்தோடனே இதுதான் நம்மளோட சீட்டுன்னு சொல்லிட்டு இவங்க போய்ட்டு இந்த ரோ 19 அதில் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ராயிங் எடுத்து அதில் வந்து ரோ 19 தான்
இவளும் அவங்க அம்மா உட்காந்துருக்கமே இவன் வந்து வரைஞ்சி காமிச்சிருப்பா. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கொடூரமான பேய்கள்லாம் ஒரு சீட்டில் போட்டு இவங்களை போட்டு இழுத்துருக்கும். அந்த சீட் கூட ரோ 19 தான். அப்போ ரோ 19 அப்படின்னுமே இவங்க வந்து கேட்க அப்படியே ஒரு ஃப்ளாஷ்கட் இங்கிட்டு வந்து நம்ம சின்ன வயசு ஹீரோயின் இவங்க வந்து தூக்கத்துலேருந்து கண் முழிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ளைட் கிராஷில் 20 வருஷம் இவங்க தப்பிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே இந்த சூனியக்கார பாட்டி இவங்களுக்கு வந்து ஒரு இல்யூஷன் மாக்கி ஒரு கனவுல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்க வந்து அந்த க்ளூவை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ரோ 19 தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கிட்ட அந்த பாட்டி சொல்கிறாங்க, போயிட்டு உங்கள் அம்மா வந்து காப்பாற்று அப்படின்னு நினைக்கி இந்த பொண்ணு எந்திரிச்சு அம்மா அப்படின்னு மாதிரி கத்தா அந்த இடத்துல அந்த தாத்தாக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளைட்டில் இருக்க இன்ஜின் வெடிச்சு அப்படியே கிராஷ் ஆகுறமே மேலேருந்து கீழே போக இவ அங்கேருந்து கீழே வந்து அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி இவங்க அம்மா கிட்ட வந்துடுறா. ஆனால் அவங்க அம்மா வந்து மயங்கி போயிடுறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த ரோ 19 அந்த சீட்லேயும் வந்து இவங்க 2 பேரும் உட்காந்து இவங்க மாஸ்க்லாம் போட்டு சீட் பெல்ட்டை போட அந்த ஃப்ளைட் வந்து அப்படியே வந்து தரையில் மோதி அப்படியே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆக அங்கே இருக்க எல்லாருமே வந்து இறந்து போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் அந்த இடத்துல சின்ன சின்ன அடியோட இவங்க வந்து தப்பிக்கிறாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க மயக்கத்துலேருந்து கண்ணை முடிக்க இப்படியே அந்த படத்தையும் வந்து முடிக்கிறாங்க. படம் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.